ஹலோ. ஹலோ கீர்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன்டி. அது இருக்கட்டும். போன வாரத்துல இருந்து நீ எதுக்குடி காலேஜ்க்கு வரவே இல்ல? ஆ, என்னடி சொல்றது? நான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன். ப்ராப்ளத்துல இருக்கியா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ, அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது. சரி, நான் இப்ப உங்க ஏரியால தான் இருக்கேன். வீட்டுக்கு வரலாமா? எங்க ஏரியால இருக்கியா? ம், எக்ஸாக்ட்டா எங்க இருக்க? நான் இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாண்டி இருக்கேன். அப்படியா? அங்க யாரடி பார்க்கணும்? நான் இங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்கலான்னு வந்தேன்டி. கடன் கேட்கவா? எதுக்குடி கடன்லாம்? அது வந்து சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசிப்போம். ஆ, சரி வரேன்டி. எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாதுடி. கொஞ்சம் லொகேஷன் அனுப்புறியா? உன் வாட்ஸ்அப்க்கு நான் என் வீட்டு லொகேஷனை ஷேர் பண்றேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. ஆ, சரி வரேன்டி. ம். ம். ஹலோ. ஹலோ. ஏய், நீ அம்ச்ச லொகேஷனுக்கு வந்துட்டேன்டி. எந்த வீடுடி? சரி, அங்க கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா? ஆ, ஆமாண்டி இருக்கு. அதாண்டி என் வீடு, வந்துரு. ஆ, சரிடி வந்துடுறேன். ஹாய்டி. ஹாய், உள்ள வாடி. ம். வா, உள்ள போலாம். ம். ஹே, குடிக்க என்னடி வேணும்? காஃபியா இல்ல டீயா? இல்லடி, இப்ப எதுவும் வேண்டாம். நீ டீ காஃபிலாம் கேட்டா என்னால கொடுக்க முடியாது. ம். ஏன்னா எனக்கு டீயும் சரி காஃபியும் சரி ரெண்டுமே போட வராது. அதனால உனக்கு குடிக்க கோலா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். சரிடி. இந்தாடி. ம். இப்ப சொல்லுடி. லாஸ்ட் ஒரு வாரமாவே நீ காலேஜ்க்கு ஏன் வரல? என்ன விஷயம்? என்ன சொல்றது? லாஸ்ட் செமஸ்டர் காலேஜ் ஃபீஸ் இன்னும் கட்ட வேண்டியிருக்கு. அதனால தான் நான் இப்போ தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த ஏரியால தான் இருக்கேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ யார்கிட்டயோ கடன் வாங்கணும்னு சொல்லி வந்தல்ல, அவங்கள பாத்துட்டியா? ஆ, பார்த்தேன்டி. ஆனா அவரு வீட்டு பத்திரம் இருந்தா தான் கடன் குடுக்க முடியும்னு சொல்றாரு. என்கிட்ட அதெல்லாம் இல்ல. அது இல்லாம பணம் தர முடியுமான்னு கேட்டேன். அது இல்லாம தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அப்போ காசுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? பணம் கட்டாம காலேஜுக்கெல்லாம் என்னால வர முடியாது. அதான் ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? ம். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ வேற யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாம்ல? இல்லடி. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? நானு டிகிரி எல்லாம் முடிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமைய வச்சு பார்த்தா
அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இருக்கு. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாதடி. உனக்கு நான் இருக்கேன்டி, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது நீயா? ஏய், உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஏதோ 1000 2000ன்னு உன்னால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா 1,00,000 உன்னால எப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும்? ஹே, ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நான் என் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். உன்னை பத்தி நான் என் அப்பா கிட்ட சொன்னேன்னா அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அப்பா, ஆ சொல்லுமா. எங்கப்பா இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான்மா இருக்கேன். அப்பா, ஆ வீட்டுக்கு எப்பப்பா வருவீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, வர கொஞ்சம் லேட் ஆகும். என்ன விஷயமா? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? எனக்கு தெரியாத கெஸ்ட் யாருமா? அவங்க யாருன்னு இப்பெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்படியா? நான் இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேம்மா. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 9-10 மணி ஆயிருமா. ம்ஹும். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துக்க, சரியா? சரிங்கப்பா. என்ன ஆச்சுடி? என் அப்பாக்கு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு. வீட்டுக்கு திரும்ப வரவும் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது என் அப்பா கிட்ட பேசி கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா? ம். தேங்க்ஸ் கீர்த்தி. சரிடி, நீ கவலைப்படாம போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஃபீஸ் கட்டுறதுல நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். சரி. அப்பா, வாங்கப்பா. ஆ. என்னப்பா, நீங்க வரவே நைட்டு லேட் ஆயிடும் தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆமாம்மா, பிஸ்னஸ் மீட்டிங் நைட்டு வரைக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேர் இன்னைக்கு வரலம்மா. ம், அதனால் மீட்டிங் தள்ளி போயிடுச்சு. அதான் வீட்டுக்கு உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? சரிங்கப்பா. சரி, கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னா யாரையும் காணோம். அவ அப்பவே கிளம்பி போயிட்டாப்பா. அப்படியா? யாருமா அது? அது என் ஃப்ரெண்டு தான்ப்பா, பேரு கனகா. ம். அவ்வளவுதான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க நைட்டு வர ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னதும் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாப்பா. சரி சரி, நாளைக்கு நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன். நாளைக்கு அந்த பொண்ணை வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்கப்பா. கீர்த்தி, அம்மா கீர்த்தி, அம்மாடி கீர்த்தி, கீர்த்தி. ம். இந்தா டீ குடிமா. ம். அப்பா, ஆ? உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன ஹெல்ப்மா? எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. எதுக்காகம்மா? அப்பா, என்னோட ஃப்ரெண்டு கனகா காலேஜ்ல ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா. அதான் நேத்து என்கிட்ட வந்து
உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா. உங்களால அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் 1,00,000 ரூபாய் கட்டி அவ படிப்புக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா? என்னம்மா இது? ஏதோ 10,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுனா கூட பரவாயில்ல. திடீர்னு இப்படி 1,00,000 ரூபாய் கேட்டால் என்னம்மா பண்ணுறது? ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் அவகிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். அவளும் அந்த நம்பிக்கையோட தான் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காப்பா. நல்லா படிக்கிற பொண்ணு. எப்படியாவது அவளுக்கு உதவி பண்ணுங்கப்பா. எங்க காலேஜ்லயே அவ தான் டாப்பரா இருக்கா. நீங்க மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவ குடும்பத்துக்கும் ஃபியூச்சருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? ஆமாப்பா. என்னாச்சுப்பா? ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்பா, அவளுக்கு நீங்க எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அவ ரொம்ப பாவம்ப்பா. சரி, அந்த பொண்ணை வர சொல்லுமா. தேங்க்ஸ் டாடி. பரவாயில்லம்மா. கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. ஹே, உனக்காக தாண்டி வெயிட் பண்றேன். வா உள்ள வா. என்ன விஷயம்டி? உடனே கிளம்பி வர சொன்ன? என்னாச்சு? நீ முதல்ல உள்ள வாடி, நான் சொல்றேன். சரி. உட்கார். ம். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ம். டாடி, டாடி. ஆ. என்னம்மா? என் ஃப்ரெண்ட் கனகா வந்திருக்கா டாடி. ஆ, சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஆ, சரிங்க டாடி. ஆ. கனகா, என் அப்பா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவாரு. ம், சரி. என்னம்மா, ஆ. நல்லா இருக்கியா? வணக்கம் அங்கிள். ஆ, உட்காருமா. ம். என்னம்மா, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். உன்னை பற்றி என் பொண்ணு ரொம்ப பெருமையாக சொன்னா. என் பொண்ணுக்காக நீ கட்ட வேண்டிய ஃபீஸை நானே கொடுத்துட்றேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி, கொஞ்சம் இரு. ம். தேங்க்ஸ் கீர்த்தி. பரவாயில்லடி. இந்தாம்மா, வாங்கிக்கோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லம்மா. ஐயோ, எந்திரிம்மா. நல்லா படிக்கணும் என்ன? கீர்த்தி, உன் ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன்டி. பரவாயில்ல விட்ரி. ஹலோ. ஹலோ ஹலோ, யாருமா? அங்கிள், நான் கனகா பேசுறேன் அங்கிள். ஆ, கனகா, சொல்லுமா. நான் இப்போதான் காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் அங்கிள். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணேன் அங்கிள். அப்படியா? சரி, சந்தோஷம்மா. அப்புறம் இனிமே உனக்கு இந்த மாதிரி என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கேளு, சரியா? ஆ, சரி அங்கிள். சரி, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமாம்மா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் அங்கிள். நீங்க இப்ப எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கே என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல அங்கிள். ஐயோ, பரவாயில்லம்மா. திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட தயங்காம கேளு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன், சரியா? ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். ஆ, ஓகே.
ஹலோ. என்னடி? ஆமா, என்னதான் ஆச்சு உனக்கு? இப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்றதும் இல்ல, வீட்டுக்கும் வர்றது இல்ல. சரி, ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வரியா? வேணாண்டி, நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாமா? வெளியிலயா? ஏண்டி, வீடு இருக்கும் போது எதுக்காகடி வெளியே மீட் பண்ணணும்? இல்ல வேணாண்டி. உனக்கு எப்படி சொல்றது? நான் இனிமே உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. என்னடி ஆச்சு உனக்கு? என் வீட்டுக்கு வரதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லடி, ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விட்டுறி. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது உங்க அப்பா என்கிட்ட ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. அதனால தான் நான் திரும்பவும் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா உங்க அப்பா என்கிட்ட திரும்பவும் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவாருன்னு பயமா இருக்கு. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உன்கிட்ட என்ன தப்பா பேசினாரு? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. ஓ நீயாம்மா, ஏன் வெளியே நிற்கிற? உள்ளவா. கீர்த்தி இருக்காளா அங்கிள்? கீர்த்தி இப்போதாம்மா வெளியே போச்சு. அவள் திரும்பி வர்றதுக்கு எப்படி கொஞ்சம் லேட் ஆகும்மா. நீ ஏன் வெளியே நிற்கிற? உள்ளவா. ஐயோ பரவாயில்ல அங்கிள், நான் போயிட்டு அப்புறமா வேணா வரேன். அப்புறம் வர்றியா? வீட்டுக்குள்ளே வர என்ன தயக்கம்? கீர்த்தி எப்போ வேணாலும் வந்துடும். நீ உள்ளவாம்மா. ஆ. ம், உட்காரு. ம். கொஞ்சம் இருமா. நீ குடிக்கிறதுக்கு ஏதாவது கூலாக ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். என்னம்மா இது, வீடு தேடி வந்திருக்க, எதுவும் சாப்பிட கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் இரு. இந்தாம்மா ஜூஸ் குடி. தேங்க்யூ அங்கிள். சரி, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படிம்மா போய்கிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு அங்கிள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசலாமா? என்ன விஷயம் அங்கிள்? நான் உனக்கு 1,00,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்தேன்ல. ஆமா அங்கிள். நான் உனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நீ எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல அங்கிள். நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு நான் பணம் கொடுத்து உதவுனதுக்கு உன்னால் முடிஞ்சது நீ எனக்கு தரலாம்ல? சத்தியமா புரியல அங்கிள். உங்களுக்கு போய் நான் என்ன தர்றது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். நீ என் கூட கொஞ்சம் சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாம்மா? என்னது? உங்க பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கிள் நானு. என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். நான் உங்களை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்கிள். நான் நல்லவன் தாம்மா. அதனால தான் நீ உதவின்னு கேட்ட உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்த. இந்த காலத்தில் யாரும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அட ரொம்ப யோசிக்காத. என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். உட்காருமா, பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோ, அந்த 1,00,000 ரூபாயை கொடுக்கவே தேவையில்லை. நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நீ மட்டும் ஒத்துக்கிட்டேன்னா 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அங்கிள் இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. நான் கிளம்புறேன் அங்கிள். என்னம்மா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா தயவு செஞ்சு நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாரு. இங்க பாருங்க அங்கிள், நீங்க கொடுத்த காசை வேணா நான் எப்படியாவது திருப்பி தந்துடுறேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஏதோ என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதான் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுக்காக தான் பணத்தை கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ச்சே.
ஏய் இங்க பாரு கனகா. ஏய் உனதா. அப்படியா? என் அப்பா அப்படியே நடந்துக்கிட்டாரு? சரி, இது எல்லாத்தையும் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாவது கெட்டு போயிடுமோ நினைச்சுதான் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். சரி, நீ முதல்ல கிளம்பி என் வீட்டுக்கு வா. நம்ம பேசிக்கலாம். ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணுவோம். இங்க பாருடி, நான் சொல்றத முதல்ல கேளு. நீ ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி என் வீட்டுக்கு வர. ஏய் வேணான்றல்ல. இங்க பாரு, தேவையில்லாம பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் நீ செய், அவ்வளவுதான். ஷோ. உள்ள வாடி. வா. என்னை மன்னிச்சிரு கனகா. என் அப்பா இப்படிலாம் நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. வாங்கப்பா. ம். அப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சர்ப்ரைஸா? அப்படி என்னம்மா சர்ப்ரைஸு? உள்ள வாங்கப்பா, உங்களுக்கே தெரியும். இங்கே இருங்கப்பா, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ம் சரிம்மா. ம், என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. ம், ம். ஓ கனகா, நீ தான் அந்த சர்ப்ரைஸா? என்னம்மா நீ கனகா வந்ததுல என்னம்மா சர்ப்ரைஸு? இருக்கு டாடி. நீங்க கனகா கிட்ட என்ன பேசுனீங்க? நானா? நான் ஒன்றும் கனகா கிட்ட தப்பா பேசலையே. எப்போவாவது இவளே கால் பண்ணான்னா நான் அட்டன் பண்ணி பேசுவேன். ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்பேன், அவ்வளோதான். நடிக்காதீங்க டாடி. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கனகா என்கிட்ட சொல்லிட்டா. ம், என்னப்பா இது? நான் உங்களுடைய பொண்ணு. அப்ப என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே? ஆனா நீங்க இவள வேற விதமா பார்த்ததுலாம் ரொம்ப தப்பு. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. இங்க பாருங்கப்பா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா இவ விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? கனகா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னப்ப நான் அதை நம்பவே இல்லை. ஆனா இவ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னப்பதான் எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திச்சு. நீங்க இப்படிலாம் அவகிட்ட பேசிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா? சாரிடாம்மா, என்னை மன்னிச்சிரு. ஏதோ அன்னைக்கு புத்தி கெட்டு போய் அப்படிலாம் பேசிட்டேன். கனகா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டதுக்கு கனகாவா இருக்க போய் சும்மா இருக்கா. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்த விஷயம் என் காலேஜ்க்கு தெரிஞ்சு என் மான மரியாதையே போயிருக்கும் டாடி. ஆனா கனகா உண்மையிலேயே கிரேட் டாடி. கனகாக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுதான் டாடி. இந்த விஷயத்த அவளா வந்து என்கிட்ட சொல்லல. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ண போய் தான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் உங்களால எப்படி டாடி இவ்வளவு தப்பா பேச முடிஞ்சது? சாரிடாம்மா, என்னை மன்னிச்சிடு. ஏதோ தெரியாம அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. சரிங்க டாடி, நான் உங்களை முழுசா நம்புறேன். இனிமே கனகாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், சரிங்களா? ம். இனிமே எப்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது. சரிம்மா, நீ கரெக்டாக சொன்ன. இனி கனகாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். சாரி கனகா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் பேசுனது ரொம்ப தப்புமா. என்னை மன்னிச்சிருமா. படிப்புக்கு உதவி பண்ணிட்டு அதை காரணமாக வச்சு அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புமா. என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல அங்கிள், நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இல்லைம்மா, நான் பண்ணது பெரிய தப்பு. உண்மையிலேயே உன்னோட மனசு எவ்வளவு பெருசுன்னு
நிரூபிச்சிட்டம்மா. என் பொண்ணு சொன்ன மாதிரி இனிமேல் எனக்கு ஒரு பொண்ணு கிடையாது. நீ எனக்கு ஒரு பொண்ணு தான். இனிமேல் உனக்கு எதுனாலும் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்மா.